ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்தத்தை எல்லாம் பார்க்கிலும், அலைகளின் சத்தத்தை பார்க்கிலும், அந்த இரைச்சலை பார்க்கிலும் உன்னதத்திலே இருக்கிறார் அவர், வல்லமை உள்ளவராம். அந்த சத்தத்தை காட்டிலும் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் நான் இப்ப சொல்றேன், கர்த்தர் உன்னதத்திலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். எல்லா பிரச்சனையை காட்டிலும் அவர் வல்லவராய் இருக்கிறார், தீர்த்து வைப்பதற்கு, மாற்றி வைப்பதற்கு, எதுவா இருந்தாலும் சரி. அதனால நீங்க சந்தோஷமா வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். மிகவும் அழகாக இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு கொடுமையான வெயிலின் மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை அழகாக உடுத்துவித்து, பராமரித்து, போஷித்து அழகா நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் இருப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தூதர் பணியை தருவார். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு முன்பாக உங்களை காப்பாற்றுகிறதற்கும், உங்களை காக்கிறதற்கும், உங்களுக்கு உதவி செய்கிறதற்கும், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போவதற்கும் உங்களோடு கூட தேவ தூதர்கள் பணி விடை செய்வார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு தூதன் இருக்கிறார். தூதர் கூட்டங்களே இருக்குது, வேதத்துல இருக்கு, அது ஒரு நாள் பார்க்கலாம். அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் செய்வாராம். என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார்ல, அந்த சர்ப்ரைஸ்க்கெல்லாம் காத்து கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார், செய்வார், நிச்சயமா செய்வார். தைரியமா இருப்போம், விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை கேட்போம். இன்னைக்கு நான் பேச போறது, சந்தேகம் நீங்கணும் என்றால் பட்டினி போட வேண்டும். புதுசா இருக்குல்ல? என்னது? சந்தேகம் நீங்க வேண்டும் என்றால் பட்டினி போட வேண்டுமா? அது எப்படி செய்யணும்? வார்த்தையின் மூலம்தான் அதை நடப்பிக்க வேண்டுமா? நடக்க வேண்டியதை மட்டும் பேச வேண்டும். அந்த நடக்க வேண்டியதை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கும்போது, வார்த்தையை பேசிக்கொண்டே, நடக்க வேண்டிய வார்த்தையை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் சந்தேகம் நீங்கும். நம்முடைய அறிக்கை கான்ஸ்டன்டா, உறுதியா நம்ம விசுவாச வார்த்தையை தான் நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்களும் விசுவாச வீரர்களின் பட்டியலை தான் கூறுகிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களை விசுவாச வீரர்களாய் நான் பார்க்கிறேன். அழகா உட்கார்ந்துட்டீங்களே, ஓடி அதனால நீங்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை, நல் வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் சந்தேகம் நீங்கிவிடும். அப்ப அறிக்கை என்ன செய்யணும்? அறிக்கை இப்போ ஒரு அறிக்கை, நாளைக்கு ஒரு அறிக்கை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு அறிக்கை அல்ல. நாம் தொடர்ந்து நல்ல அறிக்கையை செய்ய வேண்டும். வாட்டர் டேங்க் இருக்குது நம்ம வீட்டுக்கு மேல, ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்போ தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி தான் வரும், அப்படித்தானே? அப்ப தண்ணி வரணும்னா அங்க டேங்க்ல ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லா இருந்தாதான் வரும், காலி ஆயிடுச்சுன்னா வராது, காத்துதான் வரும். அதனால நம்முடைய இருதயமாகிய டேங்க்ல நல் வார்த்தைகளை நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும். அது காலி ஆனாலும் அதை வாசித்து, அதை கேட்டு 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 நல் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நம்ம பதிலையே பார்க்க வேண்டும். அதுதான் சந்தேகம் நீங்கிறதுக்கு. இன்னொன்னு அறிக்கை, இன்னொன்னு பதிலையே பேச வேண்டும், அதை தான் பார்க்க வேண்டுமா. என்ன நடக்கணுமோ அதை சொல்லு. ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு தண்ணி தாகமா இருக்குது, நேற்றுல இருந்து சாப்பிடலுங்க, ரொம்ப பசிக்குது, அட என்ன வேணும் சொல்லுப்பா, ஆர்டர் பண்ணு, கொண்டு வச்சிருவான். அதை சொல்றது இல்ல. என்ன வேணுமோ அதை சொல்லாம, நான் 5 நாளா பட்டினியா இருந்தேன், பசியா இருந்தேன், அதே சொல்லிட்டு இருந்தா அவன் சர்வர் எப்ப கொண்டு வைப்பான்? எப்ப நீங்க சாப்பிடுறது?
எப்போ உங்கள்கிட்ட பசி ஆடுறது? அதனால நடக்க வேண்டியது என்ன, சாப்பிடணுமோ அது சொல்லுங்க. என்ன இப்ப வேணும்? சுகம் வேணுமா சொல்லுங்க, பணம் வேணுமா அதை சொல்லுங்க. பதிலையே பார்த்து கொண்டிருந்தால் சந்தேகம் போய்விடும். சந்தேகம் போயிடுச்சுன்னா நம்ம விசுவாசத்தை என்ன பண்றோம்? விசுவாச பிரமாணத்தை இயக்குகிறோம். இது ஒரு பிரமாணம். வாயினால் சொல்லும் போது கண்களினால் பார்த்துடுவோம், காதுகளினால விசுவாச வார்த்தையை கேட்கும் போது கண்களினால் பார்த்துடுவோம். எல்லாமே கர்த்தர் நமக்கு அதை செய்திருவார். தேவ வார்த்தை, அடுத்ததாக தேவ வார்த்தையை சொல்லணும்னா உள்ள ஒரு நல்ல படம், இமேஜ், உங்களை குறித்ததான படம், நல்ல படத்தை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும், வைக்க வேண்டும். அதை உண்டாக்கும் போது உங்களை குறித்ததான படம் எப்படி இருக்கணும்? வெற்றிக்கு உள்ளதான படமா இருக்க வேண்டும். வெற்றி சொல்லுங்க, வெற்றி. இந்த வாழ்க்கையை தாங்கக்கூடிய வார்த்தை, அதனால உங்களை படம் வரைய வேண்டும். உள்ளுக்குள்ள எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நல்லாதான் வச்சிருக்கிறாரு, நல்லதுதான் எனக்கு நடக்கும், அப்படித்தான் என்னை குறித்ததான படம். நாமளே நம்மை குறித்து நல்ல ஒரு படத்தை அமைக்க வேண்டும். வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வார்த்தையினால்தான் வாழ்க்கையை தாங்கி கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வார்த்தை தான் தாங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ வார்த்தைக்கு நம்ம முதலிடமோ, அதுக்கு மரியாதையோ, அதுக்கு மதிப்போ என்ன கேட்டா அந்த வார்த்தையை வணங்க வேண்டும். அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். முதலிடம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது கடவுளை மதிக்கிறீர்கள், ஆண்டவரை நீங்கள் முன்னுக்கு வைக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையானதை அவர்தான் செய்வார். அவர் வந்து வார்த்தையின் மூலமாக தான் உங்களை கொண்டே இயக்குவார். அதனால நல்ல படத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். இமேஜ் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். வார்த்தையை கூறிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வாழ்க்கையை கட்டுவதற்கு இமேஜ் நல்லா இருக்கணும். அடுத்தது இந்த வாய் இருக்கு பாருங்க, இந்த வாயில வார்த்தையை மட்டும்தான் பேசணும். எப்படி யோசிக்கிறீங்களா? முடியுமா? முடியும், முடியும். வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்ட போறீங்க. இந்த மாசத்துல இது ஏற்கனவே நாம் கேட்டதுதான். நிறைய வாட்டி இந்த வசனம் பேசியிருக்கிறார். ஆரம்பத்துல, இந்த சர்ச்சை ஆரம்பத்துல இந்த செய்தி விசுவாச வார்த்தையெல்லாம் கேட்பதுக்கும் போது இந்த வார்த்தையை நானும் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு எனக்காகவே இதை ஆண்டவர் பேச வைக்கிறார். எனக்கும் நான் பேசுகிற எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். சரி, வாழ்க்கை மாறும். இதுக்கு என்ன செய்யணும்னா வாழ்க்கையை சரி செய்ய வாயை சரி செய்ய வேண்டும். வாயை சரி செய்யும் போது வாழ்க்கை மாறிவிடும். எபிரேயர் 11:1 அந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. சரி, வாழ்க்கை மாறும். நல்ல வாழ்க்கை எப்படி வரும்? எப்படி வரும்? நல்ல வாழ்க்கை எப்படி வரும்? சொல்லிட்டே இருந்தா வந்துருமா? இல்ல. தூங்கி எந்திரிச்ச உடனே வந்துருமா? இல்லாட்டி சும்மா அப்படியே உட்காந்துட்டு கற்பனை பண்ணிட்டே இருந்தா அப்படியெல்லாம் வராது. உள்ளத்தில் படம் இருக்கா? பிக்சர். ஹல்லேலூயா. எங்கெங்கெங்கெங்கயோ போயிடாதீங்க. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இந்த வார்த்தைக்குள்ளே வாங்க, என் கூடயே வாங்க. நல்ல ஒரு படத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். என்ன படத்தை வைக்க போறீங்க? வார்த்தையை கொண்டு நல்ல பலன் அதானே வேணும். சுகம், ஐஸ்வர்யம், நல்ல வாழ்க்கை வாழணும். அதே குறித்ததான படம் நீங்கள் உள்ளத்திலே வைக்க வேண்டும். வச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிருங்க இப்பவே. சரி, எப்படி அதை வைக்க போறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. அப்ப பலன் இருக்கு உள்ள. அந்த படத்தை உள்ள வைங்க. பலன் இருக்கு, உள்ள வைங்க. ஐஸ்வர்யம், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அந்த படத்தை உள்ள வைங்க. எப்படி வைக்கிறீங்க? வார்த்தையினாலே உள்ள வைங்க. ஹல்லேலூயா.
அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். நீங்க சொன்னீங்கன்னா சொன்னபடியே ஆகும். இல்ல நான் ஏழையா தான் இருக்க போறேன், நம்ம வாழ்நாள் எல்லாம் நான் ஏழையாவே இருந்துட்டு போறேங்க. பிறந்ததும் அப்படித்தான், வளர்ந்ததும் அப்படித்தான். ஒரு ஒரு தாழ்வான ஒரு இடத்துல நான் பிறந்தேன், என்னை வளர்த்ததும் அப்படித்தான். ஒரு படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஏழையாவே இருந்துட்டு போறேன் அப்படியே சொன்னீங்கன்னா அப்படியே தான் ஆகும். சொல்லுங்க, அப்படியே தான் ஆகும். தீர்மானிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். தீர்மானிச்சு நல்ல படத்தை உள்ளே வைக்க வேண்டும். சரி, நல்ல வார்த்தையை நம்ம உள்ளே வைத்து அது என்ன செய்யணும்? பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அடுத்தது இப்படித்தான் வாழ போறேன், படம் வரைஞ்சாச்சு, படத்தை உள்ள வச்சாச்சு, பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அடுத்தது அந்த பிரிண்ட் அவுட் எப்படி வரும்னா, நீ எப்படி வரைஞ்சியோ, உன் இதயத்தில் எப்படி இமேஜின் பண்ணினியோ, எப்படி கற்பனை பண்ணினியோ, அப்படியே அந்த பிரிண்ட் அவுட் வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் பூஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். குடிங்க எல்லாம். ஏதோ எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்காங்க. பூஸ்ட் சொல்லுங்க, பூஸ்ட். நல்ல ஹார்லிக்ஸ், நல்ல எல்லா நரம்புகளுக்குள்ள எல்லாம் போகுது. அது இந்த வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஜீவன், புதுபலன் எல்லாம் உண்டாகிறது. ஆமே. நான் ஒன்றும் ரொம்ப வசனம் எல்லாம் எடுக்கல, நான் ரொம்ப நேரமும் பேச போறது இல்ல, கொஞ்ச நேரம் தான், சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனால் நல்லா கேட்கணும். இப்ப எப்படின்னா, நீங்க நல்ல ஒரு படத்தை அமைச்சிட்டீங்கன்னா, நல்ல பிரிண்ட் அவுட் வந்துருச்சு, அதையே பார்க்குறாங்க, அதையே பார்க்கணும், வேற எதையுமே பார்க்கக்கூடாது. அதையே பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பிரிண்ட் அவுட்ல எப்படி வருதோ அதே போல உங்கள் கட்டடம் வெளியே வந்துவிடும், வெளியே எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்துடும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கை தட்டலாம் இதுக்கெல்லாம், இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம். நீங்க அப்பதான் நீங்கள் உள் வாங்குகிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் சேர்ந்து செயல்படுகிறீர்கள், ஒத்து போகிறீர்கள். ஆமாண்டவரே, ஆமென், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேலு நான் நல்ல படத்தை வைத்து அதை வரைந்து அதை பார்த்து பார்த்து என் உள்ளத்திலே கட்டடத்தை நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன். அது சீக்கிரத்திலே மாம்சமாக வெளியே வந்துவிடும். எந்த சூழ்நிலையோ எந்த ஒரு காரியமோ ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருந்தாலும் நடக்காது. குப்பையெல்லாம் உள்ளே ஏற்றுக்கொண்டு இருந்து இதையும் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நடக்காது. குப்பைகள் எல்லாம் அகற்றி விட்டு தேவையில்லாத வார்த்தைகள், கேட்க வேண்டாததெல்லாம் கேட்காமல் அது எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு, எப்படி கழுகை போல எல்லாத்தையும் உதறி 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 எழும்ப வேண்டும் மேல. நமக்கு இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழுந்து அழுகை போல புதுபலன் அடைந்து எழும்ப வேண்டும். சண்டே மட்டும் வந்து வார்த்தையை கேட்டு அப்படியே போயிட்டு மண்டேலிருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் அந்த அந்த ரொட்டீன் வாழ்க்கை எல்லாத்துக்கும் மண்டே, இப்ப சண்டேல இருந்து மண்டே அடுத்த சண்டே வரைக்கும் இந்த வாழ்க்கை தான் வாழணும். நீங்க எங்க போனாலும் சரி, வார்த்தையை விட்டு ஒரு இன்ச்சு கூட வெளியே போக கூடாது. வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் வாழணும். எந்த சூழ்நிலையிலும், அறிக்கை செய்வதிலும் சோர்வான நேரத்திலும் நீங்கள் வார்த்தையை யோசித்துக் கொண்டிருந்து விசுவாசித்துக் கொண்டு அதையே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது நடந்துவிடும், சீக்கிரத்திலே நடக்கும். இரண்டாவதாக, அவர் என்னை குறித்து அவருடைய படம் என்ன? என்னை குறித்து ஆண்டவருடைய படம் என்ன? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? அவருக்கு ஒப்பாக இருக்கணும், அதான் படம். அவருக்கு ஒப்பாக, அவருக்குள் இருக்கிறதை நீங்க பார்க்கணும். நானு கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள், குமாரனுக்குள் இருப்பதை நாம் பார்க்கணும். அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். இந்த படத்தை அவரை எனக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போகுதுங்க உள்ள? சரி, அவருக்குள் என்னை பார்க்கணும். இந்த படத்தை அவருக்குள் என்னை அவர் வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? அவர் என்ன? அவருடைய குமாரன் ஆண்டவர். யாரு? அவருக்கு ஒப்பாக என்ன? அவருடைய சாயல். நான் அவருடைய குமாரனுடைய சாயலில் அவரை போலவே நான் இருக்கணும். கட்டாயம் இருப்பேன். இதுதான் அறிக்கை.
திட்டமா சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் குமாரனுடைய சாயலுக்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்க அவரை விட்டு எங்கேயும் போக முடியாது. உங்களை அழைத்து விட்டார், உங்களை மகிமைப்படுத்திட்டார். அதை நீங்க பார்க்கணும். நான் குமாரனுடைய சாயல்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உங்களை பார்க்கணும். அவரை போல இருக்கணும்னா விடுவானா ஒருத்தன்? அவனை ஜெயிக்கணும். எவனை? எல்லாம் சிரிக்கிறீங்க தெரியுது. அப்போ அவனை ஜெயிக்கணும்னா அந்த பிசாசனுடைய பேரை சொல்ல கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. தூசி, நம்ம செருப்பு போட்டிருக்கோம்ல, செருப்புக்கு அடியில் இருக்கும் பாருங்க இந்த நரகல். அவன் ஒரு 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 சல்லி காசுக்கு அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய வார்த்தைகளை நாம் பேசி பேசி நிறைய வாட்டி தோற்று போனோம். ஆதாம் பாருங்க, ஆதாம் என்ன செஞ்சான்? ஆண்டவர் விளக்கின கனியை ஏவாள் பறித்து புசித்து இவனுக்கும் கொடுக்குறான். இவன் அதை வாங்கி புசிக்கிறான். அந்த ஆதாம மாதிரி சும்மா இருக்க கூடாது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பிசாச அட்டிச்சு வெளியே தள்ளணும். எந்த வழியா வந்தா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நம்முடைய இருதயத்திலோ வந்தாலும் உடனடியா விரட்டி அடிக்க வேண்டும். ஆதாமை போல வேடிக்கை பார்க்க கூடாது. இயேசு ஜெயித்தார் அல்லவா? என்ன ஜெயித்தாரு? புதிய ஏற்பாட்டுல எழுதி இருக்கிறதே. பிசாசு ஜெயித்தார்ல, அவன் ஓடியே போயிட்டான். அவன் ஓடி போற பிசாசு, அவன் நிக்க முடியாது உங்ககிட்ட. சரி, இயேசுவை போல வாழணும் அப்படிங்கிற இமேஜ், அந்த கற்பனை, இந்த படம் உள்ளத்திலே இருக்கணும்னா வசனத்துல வாழணுங்க. பிசாசை ஜெயிக்கணும்னாலும் வசனத்தை வச்சுதான் ஜெயிக்கணும். எல்லா வார்த்தையை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு தருவார். நீங்க சொல்லிட்டே இருந்தா போதும். இருதயத்தில் பிரிண்ட் அவுட் வந்துடணும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தான் நான் இருப்பேன். அப்புறம் என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? இங்க என்கிட்ட இப்படி சொல்லிட்டு வெளியே போய் யாராவது வருவாங்க, இன்னொரு சர்ச்சில் உள்ளவங்க, நான் ஒரு பாவிங்க, நீங்க இங்க குமாரனுடைய சாயலில் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், நீங்க அந்த மாதிரி லைன்ல வளர்ந்துட்டே இருக்கீங்க, உங்க படத்தையும் அப்படியே வச்சு 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 பாதுகாத்து கொண்டே இருப்பீர்கள். இன்னொருத்தன் இடையில உடனே வருவான், வந்துட்டு நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு தூசி, நான் என்ன செய்தாலும் எனக்கு விளங்க மாட்டேங்க, நான் குப்பை தூசி அப்படி சொல்றதுக்கா ரத்தத்தை சிந்தினேன் சிலுவையில கேட்கிறார் ஆண்டவர். அந்த வார்த்தையை நாம் சொல்லவே கூடாது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னொன்னு சொல்லுவாங்க, மூஞ்சி பாரு, உன் முகம் எப்படி இருக்கு, நீ என்னவா எப்படி இருக்கிற, நீ எங்க இருந்து வந்த, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உனக்கு எதுவுமே கிடையாது, இப்படியும் சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருதயத்துல வைக்க கூடாது. அவங்க அப்படி சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும்? ஏய், என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? தேவகுமாரனுடைய சாயலில் கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், நீ சரியில்லை, நீ சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒருத்தரையும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த படம் எப்போது இருதயத்திலே வைக்க வேண்டும். அவருடைய அன்பு, அவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கு அதை பாரு. அவர் உன்னை என்னவாக வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் பார். அது எப்படி பார்ப்பீங்கன்னா, இயேசு சிலுவையில எனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய நீதி எனக்கு இருக்குது, அவருடைய அன்பு எனக்கு இருக்குது, அவருடைய இரக்கம் எனக்கு இருக்குது. பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிட்டே தான் இருப்பான். சும்மா சும்மா நல்லாதான் இருப்போம், வந்து 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 குறை சொல்லுவான். நீங்க அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. அவருடைய ரத்தத்தை பாருங்க,
அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. இது நல்லா இருக்கா? எல்லாரும் ஊழியக்காரங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க. எல்லாரும் என்ன சொல்லணும்? பிசாசுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிடணும். வார்த்தையை சொல்லணும், பிரத்தத்தை சொல்லணும். அவன் ஓடி விடுவான். எப்படி தெரியுமா? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வார்த்தையினாலே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாரு. அவர் என்ன செய்ய போறேன், குமாரன் தான் என்ன செய்ய போறேன், இந்த உலகத்தை எப்படி உண்டாக்க போறேன், வானம் எங்க இருக்கணும், வானத்தை கீழே வைக்கக்கூடாது, மேலதான் வைக்கணும், பூமி உருண்டையா வைக்கணும், இந்த பூமிக்குள்ள இந்த ஜனங்களை எல்லாம் படைக்கணும், மரம் செடி கொடிகள் பிள்ளைகள் எல்லாம் அனுபவிக்கணும், கனிமரங்கள் எல்லாம் உண்டாக்கணும், நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும். எல்லாம் அவருடைய பிரிண்ட் அவுட் அவருடைய மனதில் இருந்தது. அவர் அதை ஃப்ரேம் பண்ணி வைத்து விட்டார். அதே மாதிரி செய்தாரா? செய்திருக்கிறாரா? அவருடைய ஃப்ரேம்ல ஏதாவது தப்பு இருக்கா? இதே போல உங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்னவா இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எதையெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்கிறதை நீங்களும் உங்களை குறித்து தானே ஒரு ஃப்ரேம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஃப்ரேம் தெரியுமா? பழைய கேலண்டர் பேப்பர்லாம் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த நல்ல வசனத்தை மட்டும் எடுத்து, அந்த தங்க வாக்கிய கேலண்டர்ல அந்த பெரிய வசனத்தை மட்டும் எடுத்து அதை அழகா வெட்டி கண்ணாடி போட்டு நல்லா ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுவோம். வெளியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி அழகா வசனங்கள் எல்லாம் தொங்கும். வீடெல்லாம் வசனம் தான் தொங்கும். வீட்டுல வசனம் எல்லாம் தொங்கும், ஆனா உள்ளத்துல இல்லை. உள்ளத்துல அப்பவே இப்படி இருந்திருந்தா எங்கேயோ நம்ம போயிருக்கலாம், இயேசுவை போலவே இருக்கலாம். சரி, இயேசு ஃப்ரேம் பண்ணி வச்சத நீங்களும் அப்படியே உங்களை குறித்து ஃப்ரேம் பண்ணி பார்க்க வேண்டும். ஃப்ரேம் பண்ணி அதையே பார்க்க வேண்டும். பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? வார்த்தையை வைத்து தான் பார்க்க வேண்டும். வார்த்தையினாலே ஃப்ரேம் பண்ணியாச்சு, வார்த்தையினாலே பிரிண்ட் அவுட்டு எடுத்து கொடுத்தாச்சு, தேவனுடைய சாயல் தான் உங்களுக்குன்னு சொல்லியாச்சு, உறுதியா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க எப்படி இருக்க போறீங்க? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தான் நான் இருப்பேன், அவரை போலவே சிருஷ்டிப்பேன், வேண்டாததுகளை எல்லாம் வெளியேற்றிடுவேன், வேணுங்கிறத மட்டும்தான் நான் சிருஷ்டிப்பேன், வாயிலே சொல்லி சிருஷ்டிப்பேன். நீங்க இதை செய்து கொண்டே தினமும் செய்யும் போது அவருடைய சாயல் உங்களுக்குள்ளே வந்துவிடும். உங்களுடைய அறிக்கை நல்ல அறிக்கையா இருக்கும்போது அந்த அறிக்கை நல்ல அறிக்கையா இருக்கணும். எப்படி அறிக்கை தெரியுமா? சமாதானத்துக்கு ஏற்றதான அறிக்கை, வெற்றி வாழ்க்கைக்குரிய அந்த படம். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, இளவயது அதுக்குரிய படம், அந்த ஃப்ரேம், அந்த கற்பனை, அந்த பிரிண்ட் அவுட், இது மூணு இருக்கணும். சமாதானம், வெற்றி வாழ்க்கை, அப்புறம் இளவயது. இத்தனை படத்தையும் இருதயத்திலே நீங்கள் வைத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி போட்டுருங்க. டெய்லி அதை பார்த்து பார்த்து அறிக்கை செய்யுங்க. நடந்து நல்ல படம் அமைக்கணும். அது என்ன படம் சொல்லிட்டேன், குமாரனுடைய சாயல். அதை நீங்க சொல்லி அதை ஃப்ரேம் பண்ணி அதை இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அறிக்கை செய்து அதே பேசி அதே முன்னுக்கு வச்சு வச்சு சாத்தானை ஜெயித்து முன்னேற வேண்டும். மூன்றாவதாக, நான் சீக்கிரமாக முடித்து விடுவேன், கவலைப்படாதீங்க. விசுவாசித்து சொன்னால் சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாரு? விசுவாசித்தபடியே நீ சொன்னபடியே ஆகும். இந்த அத்திமரமா? அத்திமரம் தானே. அத்திமரத்தை பார்த்தா நீங்க சொன்னபடி ஆகுன்னு சொன்னாரு. ஏன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துங்க? வாழ்நாளெல்லாம் அந்த பிரசங்கம் தான் நம்ம கேட்டிருக்கோம். பட்டு போனா பட்டு போச்சு, அது பார்த்த உடனே தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, இன்று முதல் கனி உண்டாகாதிருப்பதாக. அது மனுஷனு சபிக்கல, ஆண்டவர் அந்த மரத்தை தான் சபிச்சாரு. அந்த மரத்தை சபிச்ச உடனே அந்த இலைகள் எல்லாம்
பட்டு போகல, உடனே நடக்கல. அடுத்த நாள் அந்த வழியா போகும்போது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் நேற்று சபித்த அந்த மரம் பட்டு போச்சு. ஆண்டவருக்கு அது பெருசா தெரியல. அதனால கனி இல்லையே, அது நிறைய பிரசங்கியார்கள் கேட்டிருக்கு நான் பேசுறது. கனி இல்லையானால் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், வெட்டி போடலாம், அப்படி சாதாரண பேசிடுவாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. வெட்டி போட்டா யாருமே இருக்க மாட்டோமே, பட்டு போன எல்லா ஜனங்களும் போயிடணும். எல்லாருமே நீதிமான்கள், பாவிகள் தான். ஆனாலும் அவருடைய நீதியை கர்த்தர் நமக்கு தரிப்பித்து அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மளை பரிசுத்த ஜாதியாக்கி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி இருக்கிறார். நம்ம பட்டு போக யாரும் சொல்ல மாட்டார், ஆண்டு சொல்ல மாட்டாரு. நம்ம பட்டு போக மாட்டோம். அப்படி யாராவது சபிச்சாக்கா நீங்க சொல்லிருங்க, உங்க ஃப்ரேம் என்ன, உங்க கற்பனை என்ன, உங்க படம் என்ன, அதை பார்த்து அதை சொல்லிருங்க. சரி, விசுவாசித்து சொன்னால் சொன்னபடியே ஆகும். நம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம். இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், வார்த்தையை தவிர, தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையை பேசினாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு சரியானதாய் அமையாது. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, வெற்றிக்கான காரியங்களை நாம் பேச வேண்டும். சிறிதோ பெரிதோ எதுவா இருந்தாலும் சரி, நம் வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம். ஏன்னா நாம் சொல்லும் போது இந்த நாவு இருக்குங்களா, இந்த நாவு பயங்கர சக்தி வாய்ந்தது. நாவு ஒரு ஆக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, காரியங்களை நடப்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது எதையும் செய்யும், கட்டாயமா செய்யும். நீ சொன்னா நடக்கும். சொல்லியிருக்காங்கல்ல, ஐயா இருக்கும்போது ஒரு தடவை ஒரு அம்மா அந்த 1ஆம் தேதி பிரேயர் எல்லாம் வைப்போம். ஞாபகம் வந்ததுனால சொல்றேன், மற்றபடி நான் என்ன ரொம்ப புகழ மாட்டேன், என்ன நான் சொல்ல மாட்டேன். அந்த அம்மா பிரேயர்லாம் முடிச்சுட்டு போறாங்க. போய் பாதி தூரம் போயிட்டு ஓடியாடுறாங்க. அந்த அம்மா ஓடி வந்து, எனக்கு அம்மா கிட்ட ஜெபம் பண்ணா எனக்கு எல்லாம் நடக்கும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு உடனே சம்பளம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு விசுவாசம் அப்படி. அப்படி நம்மளை பார்த்தா 4 பேர் ஓடி வரணும். அப்படி தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த 2 குருடர்கள் வந்தாங்க இயேசுவை நோக்கி. அந்த குருடர்கள் எப்படி வந்தாங்கன்னா, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த குருடர்கள் வந்துட்டாங்க. வந்து, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, சுகம் ஆக கடவுது. அப்படி சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? விசுவாசிக்கிறியா? இங்க இருக்கிற நிறைய பேரு சும்மா மண்டையை ஆட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்க உள்ளத்தை கர்த்தர் சொல்றாரு. இருதயம் இங்க இருக்கு, காதையும் கேட்கிற மாதிரி பண்றீங்க, ஆனா உள்ளத்திலேயோ தூரமா இருக்கு. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. கிட்ட வாங்க, வார்த்தையோடு ஒன்று சேருங்க. கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும், சாட்சியா வாழணும், வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட உட்கார்ந்து கேளுங்க. வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், ஏதோ சொன்னாங்க, அப்படி போயிடுற. அது ஒரு வழக்கமா போகக்கூடாது. எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில ஒரு மாறுதலை அடைய வேண்டும், கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நல்லா இருக்கணும், நான் சொல்றது நடக்கும். அப்படின்னா என்ன செய்யணும்? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லு. உனக்கு அதத்தான் சொல்லி கொடுக்கிறோம் நாங்க. இப்போ கட்டை அவிழ்க்கணும். நாவின் கட்டுகளை வேண்டாததுக்கு அவுத்து விட்டுட்டு இது பண்ணக்கூடாது. இருதயத்துல வந்தது வேண்டாதது எல்லாத்தையும் பேசி முடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும், அதனால நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல வார்த்தைகளை கட்ட அவிழ்த்து விடு, அது போய் சேர்ந்துரும். வார்த்தையை விட்டுட்ட அது திரும்ப அதை எடுக்க முடியாது. அம்பு போயிருச்சுன்னா திரும்ப அந்த அம்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஆனா வார்த்தையை விட்டுட்டா
அந்த வார்த்தை செய்துடும். ஆனா நல்ல வார்த்தையை பேசிருங்க. யாரா இருந்தாலும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சின்னவங்களும் சரி, நல்ல வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் செய்வார். அவருடைய சித்தம் எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும். அவர் யாரை கீழே தள்ளுறது இல்லை, யாரை புறம்பே தள்ளுவதும் இல்லை. தம்மண்டை வருவோரை அணைத்துக் கொள்ளுகிறார், சேர்த்து கொள்ளுகிறார். உங்களுடைய கஷ்டத்துல உங்களுக்கு உதவி செய்கிறார். நல்ல கர்த்தர், நல்ல தேவன். அவர் உங்களை தள்ளுவதில்லை. உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக பரலோகத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் ஜெபியுங்கள், நீங்களும் கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். பொய்யா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? டக்குன்னு கை தூக்கணும். அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கை தூக்குறாங்க. இயேசு செய்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் நித்தமும் அற்புதம் செய்கிறார். கேட்கிற கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறார். மனுஷ ஜாதிகள் தேவனால், தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார். சரி, அவருக்கு என்ன வேலை? மேல இருந்துட்டு கர்த்தருக்கு என்ன வேலை? நீங்க விசுவாச பிரமாணத்தை இயக்கிக் கொண்டே இருக்கும்போது அவருக்கு என்ன வேலை? இங்க அங்க இயக்குற வேலை அவருக்கு. அவர் அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் உங்களுக்கு செய்வார். அவருக்கு செய்யற வேலைதான். அப்ப விசுவாச பிரமாணம் வச்சிருக்கிறாரு, அது வேலை செய்யும். அதை இயக்கினாலும் வேலை செய்யும். அவரை இயக்க வைக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, பிரமாணத்தையும் கொடுத்துட்டாரு, என்ன செய்வேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையை கொண்டு இயக்க வேண்டும். இயக்க வேண்டும்னா ஒரு 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 ஞாபகம் வருது. நேத்து தான் கேட்டேன். என்னன்னா, ஒருத்தர் டிவி வாங்கிட்டாரு. அந்த டிவி வாங்கி அந்த ரிமோட்டு கொடுத்தாங்க. அந்த ரிமோட்ல என்னென்ன பட்டன் அமுத்தினா என்னென்ன படம் வரும், என்னென்ன சினிமா வரும், வசனம் வரும், எது எது வேணுமோ பட்டன் அமுத்தி அந்த ரிமோட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இவர் எதை வாங்கி வச்சுட்டு அந்த ரிமோட்ல அமுத்துறாரு. ஒண்ணுமே வரல. சொல்லுங்க பார்க்கலாம். டீ ஆன் பண்ணிதான் இருக்குது, வரவே இல்லை. அவரு என்ன நிறைய சொல்லுவீங்க, அவர் ஏசி ரிமோட் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப நீங்க விசுவாச பிரமாணம் வேலை செய்யுமா? எல்லாம் கிடைச்சிருச்சு. கேட்லாக் கொடுத்துருக்காரு, டிவி கொடுத்துருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரிமோட் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கணும். கரெக்டா பேசி, வார்த்தையின்படி பேசி இயக்க வேண்டும். அப்ப எல்லாம் வந்துடும். படம் கரெக்டா வரும். படம் கரெக்டா வரணுமா? நான் எந்த சினிமாவும் பார்த்தது இல்லைங்க. எனக்கு சினிமாவை பத்தி தெரியாது, டிராமா தெரியாது. ஒரு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் என்னென்னமோ பேசுவாங்க, அதுவும் நான் கேட்டதில்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நலம் போல எதுவுமே தெரியாது. நீங்க சொன்னாலும் புரியாது. வார்த்தையை சொல்றீங்கன்னா புரியும், ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்னா புரியும். அது நல்லதுதான். என் காதுகள் கெட்ட காரியங்களுக்கெல்லாம் போகவே இல்லை. இப்ப நான் தவறான படத்தை இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். எதை வச்சு? வார்த்தையை வைத்து வாயினாலே அறிக்கை செய்து, போ, வேண்டாதது போ, என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தங்களும் என் குடும்பத்தை விட்டு, என்னை விட்டு போ, வெளியே போ. அப்படி சொன்னீங்கன்னா என்ன படம் வருது? என்ன படம் வருது? நல்ல படம் வருது. நல்ல படத்தை வரைகிறீர்கள்.
வரையணும், வரையணும். இருதயத்துல நல்ல படத்தை வரையணும். எதையோ பேசி பேசி தப்பு தப்பா வரையாதீங்க. தப்பு தப்பா வரைஞ்சிட்டு ஆமா அப்படி சொல்லிட்டேங்க, சும்மா சொல்லிட்டேன், அது ஒரு கூலா, சும்மா தெரியாம சொல்லிட்டேன், தப்பு தப்பா சொல்றது, அதெல்லாம் அங்க உள்ள வரையப்படுகிறது. பிரியமானவர்களே, தவறான படத்தை வரையாதீர்கள் என்று அன்புடன் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். என்ன செய்யணும்னா, தப்பான காரியத்தை அகற்றி சொல்லாம சரியான வார்த்தையை சொல்லி கரெக்டா உங்க இருதயத்துல கரெக்டான படத்தை வேகமாக வரைய வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இப்ப வாயி தீமைக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஒரு செகண்ட்ல இவ்வளவு பேசிடுவாங்க, எழுதவே முடியாது. என்னால எழுத முடியாது, வேகமா பேசின எழுத முடியும். மெதுவா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி வரையும் போது அது எப்படி இருக்கும்? நல்ல படங்கள் வரையப்பட்டிருக்கும். இப்ப வேகமா நீங்க என்ன செய்யணும்? வேண்டாததை இப்பொழுது அகற்ற வேண்டும். ஸ்பீடா ஸ்பீடா சொல்வீங்களா? சரி, ஸ்பீடா சொல்லி புதிய படத்தை வரையுங்கள். அதே ஸ்பீடா சொல்லி வெளியேற்றிட்டு இதை ஸ்பீடா சொல்லி நல்ல படத்தை வரையுங்க. வாயை சீக்கிரமா மாத்தணும், சீக்கிரம் மேல வரலாம். வாயை மாத்திட்டா வாழ்க்கையை மாறிடும். வார்த்தை விதை போன்றது, விதை விதை போன்றது. இங்க போட்டாலும் முளைச்சிரும், கல்லான இடத்துல போட்டாலும் முளைச்சிரும். கற்பாறையில நீங்க வர்ற இடத்துல வெறும் கல்லா இருக்குங்க, ஒரு சொட்டு மண்ணு கூட இல்ல, தண்ணியும் இல்ல, ஒரு செடி அதுல இருந்து எப்படி இப்படி வந்திருக்கு, கல்லு. அப்ப விதையை அது விதை போடாமலே முளைக்குது. இப்ப விதை போட்டா எப்படி முளைக்கும்? விதை வார்த்தை விதை போன்றது. சாத்தான் இந்த வசனத்தை எடுத்து போட வருவான், வீட்டுக்கு போனோன்னே சொல்லுவான், அந்த அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டா, வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருவான். நீ வேற கேட்டுட்டு இருக்கிறாத, உனக்கு நல்லது நடக்க போகுது. கேட்டிருக்கீங்களா இப்படி? இந்த இதெல்லாத்தையும் எடுத்து போட்டுருணும், சீக்கிரமா எடுத்து போடணும். உங்களுடைய மௌனமே காட்டுது பாரு. ஆமென். நல்ல படத்தை நீங்கள் வரைய வேண்டும். இந்த சுகத்தை குறித்து ஒரு நல்ல படம். மக்களுக்கு அதிகமாக வேண்டுவது சுகம், செல்வம் கூட இரண்டாவது. சுகம். நான் சுகமானேன் என்று சொல்லும் போது உள்ளுக்குள்ள வேலை நடக்க ஆரம்பித்து விடுகிறது. விதை போட்டாச்சு, அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அந்த இருதயம் நன்றாக வரையப்பட்டிருக்கிறது. நல்ல இமேஜின் இருக்குது, நல்ல கற்பனை இருக்குது, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், ரத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரனுடைய சாயல்ல இருக்கிறோம். இப்போ எங்க விதைக்கிறோம்? இங்க விதைக்கிறோம். இங்க யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. அவர் விளைய செய்வார். அவரே பேசுறார் பாருங்க. அவரே பேசுவதற்கு நாம் விட்டுவிட வேண்டும். இந்த ஒரு வார்த்தை, நான் அவருக்கு ஒப்பாக இருக்கணும், என்னை அவருக்குள் பார்க்கணும், இந்த படத்தை அவருக்குள் என்னை வைத்திருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, அவருக்குள் என்னை வைத்திருக்கிறார். அப்ப நீ பேசுறது யார் பேசுறா? ஆவியானவர் பேசுறாரு. அதனால நீ மாத்தி பேசாத. தழும்புகளால் சுகமானேன் ஆனேன். யார் பேசுறா? உள்ள இருந்து குமாரன் பேசுகிறார், உங்க வாய் மூலமா பேசுகிறார். எங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு தேடுறீங்களா? இங்கேதான் இருக்கிறாரு. உங்களை உருவாக்கி உங்களை சரி செய்து உங்களை பேசும்படியாக சொல்லி இருக்கிறார். மாற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமா பேசினா பயந்துராதீங்க, ஏன்னா இது எனக்கு சேர்த்துதான் நான் பேசுகிறேன். இப்ப சுகத்தை குறித்த படம் உள்ளத்தில் உண்டாகிறது.
ஹல்லேலூயா. தழும்புகளால் நான் சுகமாகிறேன், சுகமானேன். எப்படி வேணா சொல்லுங்க, எப்படி விசுவாசமோ அப்படி சொல்லுங்க. ஆனா சுகம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்வீங்களா? குறைவான நேரத்துல பஸ்ல காசே இல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழியுது சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்ல வேண்டும். யார் சொல்றா? குமாரன் சொல்றாரு. என் வார்த்தையை சொல்லுமா, நான் இந்த உலகத்தை உண்டாக்குனது வார்த்தையினால தானே. நீ சொல்லு, செய்யறது நானு. நீ வாயை வச்சு சொல்லு, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டே இரு, அது தானா நடந்துரும். சும்மா இருந்தா நடக்காது, சும்மா இருந்தா நடக்காது. விசுவாசிக்காம சொன்னாலும் நடக்காது. விசுவாசித்து எனக்கு நடக்கும் என்று இருதயத்திலே வைத்து, வார்த்தையை வைத்து 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 சொல்லி சொல்லி அந்த படத்தை உண்டாக்கி உண்டாக்கி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் போட்டு வெளியே எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை அமைத்து விடுவார், உண்டாக்கி விடுவார். சுகதேகியாய் வாழ போறீங்க. அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எப்படி உயிர்ப்பிப்பார்? அவருடைய ஜீவன் உள்ள இருக்கு. வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள எல்லாம் இருக்குங்க. மொத்தத்துல வார்த்தை உங்களுக்கு எல்லாம் செய்யும். இன்னொரு வார்த்தை பாருங்க, அவருடைய வார்த்தைகள் அவருக்குள் இருந்து வருகிறது. கரெக்டா? அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இருதயத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இது எப்படி இருக்கு? மொத்தமா நீங்க எல்லாரும் குட்டி குட்டி காட். அவருடைய இருதயத்திலிருந்து வந்திருக்கிறோம்னா அவருடைய இருதயம் போலவே தான் நீங்க இருப்பீங்க. அவரு சொன்ன நடக்குது. அந்த குஷ்டரோகிகளே, நீ விசுவாசிச்சேன்னு நடக்கும்னு சொன்னாரு, ஆயிடுச்சு. ஆமாண்டவரே விசுவாசி. எல்லாரும் அவரிடத்துல வந்து விசுவாசித்து பெற்றுக்கொண்டார்கள், வந்தவர்கள் எல்லாரும். அப்ப அவரே தான் செய்யறாரு. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குது, பிறப்பிக்க கூடிய வல்லமை. சிருஷ்டிகர்த்தா அவர் கூட ஒட்டிக்கொள்ள வேண்டும். இதை கேட்டு இன்னையிலிருந்து நீங்க அவரை போலவே பிறப்பிக்க வேண்டும், ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களை போல ஒரு 10 பேரை ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் டெய்லி சொல்றேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன். சொல்லிக்கொண்டே இருங்கள், பெருகிருவீங்க. அவன் என்ன, யாக்கோப்பு சும்மாவா இருந்தான்? அவனை லாபான் ஏமாத்திட்டான், மாமனார் நிறைய தாட்டி ஏமாத்திட்டான். இனி நீங்க வெறுமையாக தான் என்ன அனுப்ப போற. இந்த 2 குடும்பமும் இத்தனை பிள்ளைங்களையும் வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? நீ இப்படி ஏமாத்திட்டு 10 முறை சம்பளத்தை வச்சுட்டு ஏமாத்திட்ட. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு யாரும் தீங்கு செய்து கொண்டிருந்தால், தீமை பண்ணி கொண்டிருந்தால் அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். யாரும் தப்ப முடியாது, யாரா இருந்தாலும் சரி. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பாரு என்ன செய்யறாரு. இந்த லாபான்னு இப்படி ஏமாத்துறான். ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபை பார்த்து, யாக்கோபே இப்படி பண்ணு, ஐடியா கொடுக்குறார். பிஸ்னஸ்ல இந்த புண்டை மாதுமை மரங்களே தோல் உரிக்கித்து பட்டையை உரித்து ஆடுகள் பொழிய வர்றப்போ அந்த கொப்புகளை இப்படி போடுப்பா. அவைகள் ஆடுகள் பொழிய வர்றப்போ உனக்கு நல்ல வரும். உனக்கு அந்த பலத்த ஆடுகள் வரும்போது நீ இதை போட்டு வை அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அவன் அதே மாதிரி செஞ்சான். பலத்த ஆடுகள் அவனுக்கு சேர்ந்தது, பலவீனமானவைகள் அவனுக்கு சேர்ந்தது. பாருங்க, உங்களை பலத்தவைகளாய் மாற்றணுமா? நீங்கள் பலத்தவர்களாய் மாறணுமா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இப்போ கர்த்தர் சொல்றபடி நம்ம பெருகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவை ப்ரொடியூஸ் பண்ணணும். 1 2 ஆகணும், 2 3 ஆகணும், 4 5 ஆகணும்.
5 10 ஆகணும். ஒவ்வொருவரும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆடுகள் உங்களுக்கு மிகுந்த வரத்தை தந்துதான் ஆகும். உங்களுக்கு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் தருவாரு. ஆத்துமாக்களோடு கூட பொருளாதார ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தருவாரு. எனக்காக உழைக்கிற உனக்கு நல்ல சுகத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன். அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செய்து விடும். ஹல்லேலூயா. ஒரு தடவை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் பலுகி பெருகுவோம். எங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. பிறப்பிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நாங்கள் பெருகுவோம். நாங்கள் விதைக்கிறதை 1000 மடங்கு அறுப்போம். சரி, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ஈரே, அது சொல்லுங்க. கஷ்டப்படாதீங்க, அங்கலாய்க்காங்க. இப்படியே தான் போகுது வாழ்க்கையெல்லாம், இப்படித்தான் போகுது. அந்த பஞ்ச பாட்டையும் பாடாதீங்க. கஷ்டமான சூழ்நிலையிலும் யெகோவா ஈரேன்னு ஒரு பாட்டை எடுத்து ஓடுங்க. சத்துரு ஓடிடுவான். இருதயத்தில் ஒரு சந்தோஷம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கால் ரொம்ப வலிக்குதா? இயேசு என் பரிகாரி. இன்னொன்று சொன்னார் ஆண்டவர். சின்ன 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 பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து போடுறான். நான் பார்த்துட்டேன். இதனுடைய தந்திரம் நல்லா புரியுதுங்க. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கும் போது பிசாசினுடைய தந்திரம் நல்லாவே புரியுது. நல்லா புரியுது. கண்ணாடி மாதிரி தெரியுது அவன் என்ன பண்ணுறான். நல்லா தான் இருக்கிறோம், சுகமாக தான் இருக்கிறோம். திடீர்னு எங்கேயாவது ஒரு வலி, திடீர்னு அப்புறம் வேற எங்கேயாவது வலிக்கும். இந்த மாதிரி அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், தலை வலிக்கும். ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருப்போம், வலிக்கும். இது என்ன ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? உன்னை 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 இரு, அவர் சொன்னதையே நான் சொல்கிறேன். நச்சு நச்சின்னு இப்படியே சொன்னார். நச்சு நச்சின்னு. சரி, இந்த பிரச்சனை இல்லாமல் தான் நல்லா இருக்கும். நான் பக்கத்து வீட்டுக்கார் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா தெரியும். நச்சு நச்சின்னு. இப்போ ஆண்டவர் நமக்கு சொந்த வீடு இளைப்பாறுதலே கொடுத்துருக்குறார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்கள் 11 வீடு மாற்றிருக்கிறோம், வாடகை வீடு. கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைத்து கொண்டோம். அப்போ சரீரத்திலையும் சரி, புறம்பே சரி, மற்றவரிடத்திலும் சரி, நல்ல சமாதானமாக இருக்க விடாமாட்டான். வார்த்தை உள்ளே வர வர பிரச்சனை கொஞ்சம் அதிகம்தான் ஆகும். பயப்படுத்தலை, முழு வெற்றி உங்களுக்கு தான். சின்ன சின்ன காரியமெல்லாம் தூண்டி விடுவான். அதை அணைத்து விட வேண்டும். டக்கு டக்குன்னு அப்பப்போ இயேசுவின் நாமத்தில் போ, அவளை சொன்ன போதும். இயேசுவின் நாமத்தில் என் சிந்தனை விட்டு போ, என் மனதை விட்டு போ, போயிடுது, உடனே போயிடுது. அந்த வலியா இருந்தாலும் சரி, நீங்க செய்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் உடனுடனே விரட்டி அடிக்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். தேவை சந்திக்கப்பட்டிருக்கிற படத்தை நீங்கள் பார்க்கணும், வச்சுக்கணும். அவருடைய இதயத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முடிச்சிட்டேன், செய்தியை முடிக்க போறேன். இப்படிப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் ஆக 100% பலன் உங்களுக்கு உண்டாகும். எதுவா இருந்தாலும் சரி, கல்யாணமோ, குழந்தையோ, சுகமோ, வீடோ, நகையோ, பணமோ, பொருளாதாரத்துக்குரிய அத்தனை பிஸ்னஸில் வெற்றி, எல்லாமே இந்த வார்த்தையை நீங்கள் விதைக்கும் போது மாத்திரம் 100% உங்களுக்கு அறுவடை இருக்கு. ஏதாவது இருதயத்திலிருந்து சந்தேகம் வந்தா போ, இருக்கு, அறுவடை இருக்கு சொல்லணும். எதுக்கணும்? பிசாசை ஆண்டவர் உடனுடனே எதிர்த்தார் தெரியுமா? நீ என்னை கும்பிடு அப்படிங்கிறான். நீ தேவகுமாரனாமே, என்னை கும்பிடு. போ பிசாசே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறது. சரி, ரொம்ப பசிக்குதாமே உனக்கு, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்க, நீ தேவகுமாரன் தானே, பிசாசே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இப்படி டக்கு டக்குன்னு வசனம் இருக்கணும்னா, டேங்கில் தண்ணி எப்படி ஃபுல்லாகி இருக்குதோ, எந்த பைப்பு திறந்தாலும் தண்ணி வரும். ஆனால் அந்த டேங்கில் தண்ணி தான் இருக்கணும், நல்ல தண்ணி. அதுபோல் உங்கள் வாயை திறக்கும்போது நல்ல தண்ணி தான் வரணும், நல்ல வார்த்தைகள் தான் வரணும். நல்ல வார்த்தைகளால் உங்கள் மைண்டை, உங்கள் இருதயத்தை எல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். தினமும் வசனத்தை விதைக்க வேண்டும். விதைத்தால் மட்டும் போதாது, அதை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அது முள்வேலி போட்டால் நல்லது தான். ஆடு மாடு வந்து மேய்ச்சிடக்கூடாது. வேலி போடணும், பாதுகாக்கணும், நீர் பாய்ச்சணும். அப்புறம் என்ன செய்யணும்? பத்திரப்படுத்த வேண்டும். பத்திரப்படுத்தும் போது அந்த விதையை 100 மடங்கு அறுப்பீர். ஆமென். நல்ல விதையை விதைப்பீங்களா? இன்றிலிருந்து அது பணமாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதை விதைத்து விடுங்கள். அது 100 மடங்கு உங்களுக்கு நல்ல பலனை சீக்கிரத்திலே தரும். சீக்கிரத்திலே வேண்டாததெல்லாம் மாற்றி விடுங்கள், அழித்து விடுங்கள், எரேஸ் பண்ணிருங்க, நீக்கிருங்க. இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாயிருக்கிறீங்க, சுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள். தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.